உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். சென்னை அசோக் நகரில் உள்ள அம்பேத்கர் திடலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான தைப்பொங்கலின் 2ஆம் நாளான இன்று திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தலைமை நிலைய பொறுப்பாளர் விடுதலை ஒருங்கிணைப்பில் மகளிர் அணி தென்சென்னை மாவட்ட செயலாளர் ஜான்சிராணி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அமைப்பாளராக தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம், தென்சென்னை மாவட்ட செயலாளர் கரிகால் வளவன், நீலவானத் நிலவன் ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கல் விழாவை துவக்கி வைத்தனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். எளிய மக்களுக்கு அதிகாரம் பொங்கட்டும். விடுதலை சிறுத்தை கட்சியில் நடக்கின்ற எல்லும் ஜனநாயக மாநாடு சிறக்கட்டும். எழுச்சி தமிழர் தலைவரே நடைபெற இருக்கின்ற எல்லும் ஜனநாயக மாநாடு தமிழர்களின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்று சென்னையில் தமிழர் திருநாளை, பொங்கல் திருநாளை முன்னிட்டு இந்த விழா கொண்டாடப்படுகிறது. தமிழர் திருநாள் உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த பண்டிகையிலும் வேறுபட்ட ஒரு பண்டிகை. அனைத்து பண்டிகைகளுமே கடவுளை மையமாக, மதத்தை மையமாக, சாதியை மையமாக, மொழியை மையமாக வைத்து கொண்டாடப்படுகிற பண்டிகைகள். ஆனால் தமிழர் திருநாளாகிய இந்த உழவர் திருநாள் உழைக்கும் மக்களுடைய பண்டிகையாக, இயற்கையை போற்றக்கூடிய பண்டிகையாக, சாதி அற்ற பண்டிகையாக, மதமற்ற பண்டிகையாக, மொழியற்ற பண்டிகையாக, அனைத்து மக்களுக்குமான மானுட நேயத்திற்கான ஒரு பண்டிகை. இதிலே கடவுள் இல்லை, மதம் இல்லை, சாதி இல்லை. இன்னும் சொல்லப்போனால் இது புரட்சியாளர், பேரறிவாளர் புத்தருடைய கொள்கையின்படி கொண்டாடப்படுகிற பண்டிகை. அத்தகைய தமிழர் திருநாளில், பொங்கல் திருநாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சேர்ந்த தோழர்களுக்கும் மற்ற தமிழ் மக்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த தமிழர் திருநாளில் நாம் உறுதிமொழி ஏற்க வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த நாடு பேராபத்தில் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 2024 இந்த தமிழர் திருநாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சாதியாலும், மதத்தாலும், மொழியாலும் வெறுப்பு அரசியலை உருவாக்கி இன்றைக்கு நாட்டை கூறுபோடக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அந்த வெறுப்பு அரசியலுக்கு எதிராக நாடு முழுவதும் ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஜனநாயக சக்திகளை ஓர் அணியில் திரட்ட வேண்டும் என்கிற அந்த முயற்சி, 10 ஆண்டுகளாக அவர் மேற்கொண்ட அந்த முயற்சி, இன்றைக்கு அவர் அடித்தளமிட்ட அந்த முயற்சி இன்றைக்கு வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த தமிழர் திருநாளில் சனாதனத்தை வேறறுக்க, ஜனநாயகத்தை வென்றெடுக்கக்கூடிய வகையிலே நம்முடைய களப்பணிகள் அமைய வேண்டும். அதற்காக நாம் இன்னுமாக தீவிரமாக தலைவர் எழுச்சி தமிழர் கொள்கை வழியில்
அவர் காட்டுகிற திசை வழியில் நாம் அனைவரும் களமாட வேண்டும். அத்தகைய ஒரு உறுதிமொழியை இந்த தமிழர் திருநாளில் நாம் ஏற்று சனாதன சக்திகளை வேறறுப்போம், ஜனநாயக சக்திகளை ஒன்றுபடுத்துவோம், வெல்லும் ஜனநாயகம் என்று சொல்லி உறுதிமொழி ஏற்போம். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இதேபோல் சென்னை வேளச்சேரியில் உள்ள தாய்மண் அலுவலகத்தில் தென் சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் இளையா தலைமையில் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள், தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் மற்றும் நெப்போலியன், ராஜேந்திரன், முத்தமிழ் பாண்டியன், தமிழேந்தி, ரியல்மா ரஜினி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு புத்தாடை அணிந்து சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக தமிழகம் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை, பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த தமிழர் திருநாள் உலகில் கொண்டாடப்படுகிற பண்டிகைகளிலே மிகவும் வேறுபட்டது, மாறுபட்டது. இந்த பண்டிகை உழைக்கும் மக்களுடைய பண்டிகை, இயற்கையோடு சம்பந்தமுள்ள பண்டிகை, இயற்கைக்கு நன்றி செலுத்துகிற பண்டிகை. அதிலும் மனிதர்கள் மட்டுமல்லாது உலகில் வாழுகிற உயிரினங்களை, விலங்கினங்களை, குறிப்பாக உழவனோடு ஒத்துழைக்கின்ற, உதவுகின்ற மாடுகளுக்கும் ஆன ஒரு பெருவிழாதான் இந்த தமிழர் திருநாள். இது எந்த மதத்துக்கோ, சாதிக்கோ, மொழிக்கோ, இனத்துக்கோ சார்ந்த ஒரு பண்டிகை அல்ல, மானுட நேயத்திற்கான ஒரு பண்டிகை. அத்தகைய பண்டிகை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே கொண்டாடுவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பொங்கல் திருநாளில், தமிழர் திருநாள் 2024 மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகிறோம். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், பேரறிஞர் கார்ல் மார்க்ஸ் ஆகியோரது கொள்கை வழியில் நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஒட்டுமொத்த மாநிலத்திற்காகவும் இன்றைக்கு குரல் எழுப்பி வருகிற, போராடி வருகிற நம்முடைய தலைவர் முனைவர் எழுச்சி தமிழருடைய தமிழர் திருநாளில் உறுதிமொழி ஏற்கிறது. இந்த தமிழர் திருநாளில், இந்த 2024 நடைபெற இருக்கக்கூடிய இந்த தேர்தல் என்பது, நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த தேசத்தை மாற்றக்கூடிய வலிமையை பெற்ற ஒரு தேர்தலாக இருக்கிறது. ஆகவே இந்த தேர்தலில் நாம் ஜனநாயக சக்திகளெல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும் என்கிற அந்த மகத்தான பணியை, இந்திய நாடு முழுவதும் இன்றைக்கு ஜனநாயக சக்திகளை ஒன்று சேர்த்ததில் பெரும் பங்காற்றியவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர். ஆகவே அந்த ஜனநாயக சக்திகளை திரட்டி சனாதனத்தை, பாகுபாடுகள் நிறைந்த இந்த சமூகத்தை மாற்றுவதற்காக, இந்த பாகுபாடுகள் நிறைந்த கொள்கையாக விளங்கக்கூடிய அந்த சனாதன சக்திகளுக்கு எதிராக அந்த சக்திகளை வேறறுத்து ஜனநாயகத்தை வென்றெடுக்கக்கூடிய மகத்தான பணியை செய்ய வேண்டிய சூழலில் நாம் இருக்கிறோம். ஆகவே இந்த தமிழர் திருநாளில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உறுதியேற்போம், சனாதன சக்திகளை வேறறுப்போம், ஜனநாயக சக்திகளை வென்றெடுப்போம். அந்த ஜனநாயக சக்திகளை அனைவரையும் ஒன்று சேர்த்து போராடுவதற்கு தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையிலே களமாடுவோம் என்று சொல்லி அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறோம். வெல்லும் ஜனநாயகம். இதேபோல் சென்னை அசோக் நகரில் உள்ள வெளிச்சம் தொலைக்காட்சி அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் தனி செயலாளர் தயாளன் தலைமையில் தொலைக்காட்சி ஊழியர்கள் பொங்கலிட்டு திருவள்ளுவர் தினத்தை கொண்டாடினர். ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளர் ஈஸ்வரன் அலுவலகத்தில் முற்போக்கு மாணவரணி இளைஞர்களுக்கான சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. வடக்கு மாவட்ட செயலாளர் ஈஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் திருச்சியில் நடைபெறும் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணன், மாவட்ட ஊடக மைய அமைப்பாளர் சுரேஷ் செங்கோடன், ஆசிரியர் சந்தானம், முற்போக்கு மாணவரணி மாவட்ட அமைப்பாளர் செந்தமிழ் வளவன், பேரூர் செயலாளர் அன்பு, அம்மாப்பேட்டை ஒன்றிய துணை செயலாளர் அருண்குமார், கருணாகரன், பிரேம், நவீன் உள்பட பலர் கலந்து கொண்டனர்.
விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான எழுச்சித் தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் 61வது மணிவிழா நிறைவை ஒட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் மேற்கு ஒன்றியம் வேலம் கிளை சார்பில் கொடியேற்றி கல்வெட்டு திறப்பு விழா நடைபெற்றது. சோளிங்கர் ஒன்றிய செயலாளர் சவுந்தர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கார்த்திக், விடுதலை சிலம்பு செல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை மத்திய மாவட்ட செயலாளரும் ராணிப்பேட்டை நகர்மன்ற துணைத் தலைவருமான சீம ரமேஷ் கர்ணா கலந்து கொண்டு கொடியேற்றி கல்வெட்டினை திறந்து வைத்தார். முன்னதாக வேலம் பகுதியில் உள்ள புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ராணிப்பேட்டை தொகுதி செயலாளர் மாதங்கல் ராஜா, மாநில நிர்வாகிகள் பெல் சேகர், ராஜேந்திரன், மாவட்ட நிர்வாகிகள் தலித் சந்திரன், தினகரன், ராணிப்பேட்டை நகர்மன்ற உறுப்பினர் நரேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கடலூர் குழந்தை காலனியில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. கடலூர் மாநகராட்சி துணை மேயர் வழக்கறிஞர் ப. தாமரைச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கடலூர் நகர துணை செயலாளர் பூபாலன், முகாம் செயலாளர் ராமகிருஷ்ணன் மற்றும் நிர்வாகிகள் திமுக முருகன், கண்ணன், முரளி, பிரகாஷ், மதன், ரவி, பக்ரிசாமி, விக்கி, நிவாஸ், சுதாகர், மலையப்பன் தாஸ், தயாளன், சஞ்சய், பழனிவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூரை அடுத்த பாலவேடு ஊராட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பொங்கல் விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. ஊராட்சி செயலாளர் சூர்யா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு சிறுவர்களுக்கு நடனப் போட்டி, பேச்சுப் போட்டி மற்றும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இதில் மழலையர்கள் திருக்குறளை மனப்பாடமாக ஒப்புவிக்கும் புரட்சியாளர் அம்பேத்கரின் வாழ்க்கை வரலாறு குறித்து பேசியும் அசத்தினர். இதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருவள்ளூர் மைய மாவட்ட செயலாளர் மாஸ்டர் அருண் கௌதம் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திருநின்றவூர் நகர செயலாளர் ஸ்டீபன் ராஜ், மகளிர் அணி நிர்வாகிகள் விஜயா ஞானசேகர் செல்வி, வேளச்சேரி மணி, பாலவேடு சந்தோஷ், ஆலந்தூர் அபி, பொத்தூர் பாபு, ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள கவரப்பட்டு கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முகாம் மறுசீரமைப்பு செய்யும் நிகழ்ச்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அரங்க தமிழ்வொளி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் முதன்மை செயலாளர் ஏசி பாவரசு கலந்து கொண்டு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முகாம் நிர்வாகிகளை பொதுமக்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் அறிமுகப்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் கரிகால் வளவன், இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை சட்டமன்ற தொகுதி அமைப்பாளர் ஆற்றலரசு, திலீபன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி விளப்பள்ளம் பகுதியில் விசிக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. குறிஞ்சிப்பாடி மைய ஒன்றிய செயலாளர் குரு தலைமையிலும் குறிஞ்சிப்பாடி நகர செயலாளர் வழக்கறிஞர் பாலமுருகன் ஒருங்கிணைப்பிலும் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மைய மாவட்ட செயலாளர் நீதிவள்ளல் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் பொறியாளர் அணி மாநில பொறுப்பாளர் பாஸ்கரன், பொறியாளர் பார்த்திபன், விளப்பள்ளம் முகாம் செயலாளர் கருப்பு, அருண், முகாம் துணை செயலாளர் ஜெகன், வழக்கறிஞர் காளி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஜனவரி 26 வெல்லும் ஜனநாயக மாநாடு சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல் திருச்சியில் நடைபெற இருக்கிறது. அதற்கான பணிகளை விடுதலை சிறுத்தைகள் துவங்கி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம், களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கடலூர் மைய மாவட்டம் குறிஞ்சிப்பாடி விழப்பள்ளம் முகாமில் விடுதலை சிறுத்தைகள் சமத்துவ பொங்கலை கொண்டாடி இருக்கிறோம். வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கான ஒரு தெருமுனை பிரச்சாரமாக முகாம் கூட்டத்தை நடத்தியிருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் அணி அணியாய் திரள இருக்கிறோம். வெல்லும் ஜனநாயகம், வீழும் சனாதனம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் மாநில செயற்குழு உறுப்பினர் பெருமா ஜெயபாலன் தனது பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொங்கல் விழாவை கொண்டாடினார். அதில் பொங்கல் பானையில் வெல்லும் ஜனநாயகம் என எழுதிய அவர் பொங்கல் பொங்கும்போது சனாதானத்தை வீழ்த்தி ஜனநாயகத்தை காக்க வேண்டும் என கோஷங்கள் எழுப்பினார். இந்நிகழ்ச்சியில் பல்லாவரம் ஆனந்த், பல்லாவரம் தெற்கு செயலாளர் செல்வம், சமூக ஊடக பொறுப்பாளர்கள் வினோத் பால் மற்றும் தினேஷ் பால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வெல்லும் ஜனநாயகம் வெல்லட்டும், வெல்லும் ஜனநாயகம் வெல்லட்டும், 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 வெல்லும் ஜனநாயகம் வெல்லட்டும், வெல்லும் ஜனநாயகம்
வெல்லட்டும். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். பொங்கலோ பொங்கல். திருமா பொங்கல். திருமா பொங்கல். திருமா பொங்கல். பொங்கலோ பொங்கல். திருமா பொங்கல். பொங்கலோ பொங்கல். ஜெய் பீம் பொங்கல். பொங்கலோ பொங்கல். ஜெய் பீம் பொங்கல். பொங்கலோ பொங்கல். கர்னல் ஜான் பென்னிக்விக் அவர்களின் 183வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தேனி மற்றும் கூடலூர் அருகே அமைந்துள்ள கர்னல் ஜான் பென்னிக்விக் அவர்களின் திருவுருவ சிலைக்கு தேனி திண்டுக்கல் மண்டல துணை செயலாளர் தலைமையில் தேனி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தேனி மாவட்டம் கம்பம் ஒன்றியத்துக்கு உட்பட்ட லோயர் கேமில் அமைக்கப்பட்டிருக்கிற ஐயா ஜார்ஜ் பென்னிக்விக் அவருடைய பிறந்த நாளில் இன்றைய தினம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்று மாலை அணிவித்து மரியாதை செய்திருக்கிறோம். இந்த சூழலில் ஐயா ஜார்ஜ் பென்னிக்விக் அவர்கள் இந்த பகுதி மக்களுடைய 5 மாவட்ட மக்களின் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய வகையில் சிந்தித்து முல்லை பெரியார் என்னும் மகத்தான ஒரு டேமை அமைத்து இன்றைக்கு அவர் தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்த்திருக்கிறார். அவருடைய புகழும் பேரும் என்றென்றும் ஓங்கி உயர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு விடுதலை சிறுத்தையின் சார்பிலே இனிய நாள் தைத்திருநாளில் புலவர் தினமான இன்று ஐயா பென்னிக்விக் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்திருக்கிறோம். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதி உத்தரவாதிப்பேட்டை பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு டாக்டர் அம்பேத்கர் நகர் இளைஞர்கள் சார்பில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. விளையாட்டுப் போட்டியினை புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் தேவ பொழிலன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் மினி மாரத்தான், தவளை போட்டி, சாக்கு போட்டி, ஓட்டப்பந்தயம், கபடி போட்டி, கோலப் போட்டி என பல்வேறு போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் விடுதலை சிறுத்தை கட்சியின் செயலாளர்கள் ஆதவன், எழில்மாறன், அன்பு, நீதி, பாபு, சீனு, செல்வம், விஜயகுமார், சங்கர், பிரசாந்த், இளங்கோ, மோகன், அருண் பாண்டியன், ஜீவானந்தம், சஞ்சய், இளையராஜா, தன்ராஜ் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,